ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்னைக்கு நம்ம மாங்கனி சமையல்ல செட்டிநாடு ஸ்டைல்ல எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நம்ம மசாலா பொருளெல்லாம் வறுத்து அரைச்சி செய்யறதுனால நல்ல காரசாரமா ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க. சுட சுட சாதத்துக்கெல்லாம் போட்டு சாப்பிட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும். சரி வாங்க, இப்ப எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கத்திரிக்காய் குழம்பு பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மசாலா பொருளெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாங்க. அதுக்கு ஒரு கடாயில 1 டேபிள் ஸ்பூன் தனியா சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் சீரகம், இது கூட 1/2 டீஸ்பூன் மிளகு, அப்புறம் 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பும் சேர்த்துடலாம். உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் குழம்பு திக்னஸ் ஆகிறதுக்காக தான் நம்ம சேர்த்துருக்கோங்க. அதனால அதிகமாக சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்துனீங்கனாலே போதும். இப்போ இது கூட 8 காஞ்ச மிளகாய் சேர்த்துடலாம். நான் 8 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ்ல புளி சேர்த்துடலாம். புளி அதிகமாக சேர்க்க வேண்டாங்க, சின்னதாக ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ்ல சேர்த்துனீங்கனாலே போதும். நான் எப்பயுமே பழைய புளி தாங்க யூஸ் பண்ணுவேன். இது டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். பழைய புளி உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இப்போ இந்த மசாலா பொருளையெல்லாம் ஸ்டவ் மீடியம் ஹீட்ல வச்சுட்டு நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஹீட்ல வச்சு வருங்க. அப்பதான் எப்பயுமே மசாலா பொருள் ஒரே மாதிரி நல்லா வறுபடும். ஹைல வச்சிருந்தீங்கன்னா சீக்கிரமா கலர் மாதிரி கருகிடும், மசாலாவும் சரி வர வறுபடாது. பாருங்க, இப்ப மசாலா பொருளெல்லாம் நல்லா வறுபட்டு நல்லா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடுச்சு. இது கூட 1/2 கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துடலாம். அதாவது ஒரு சின்ன மூடி 1/2 மூடி சேர்த்துனீங்கனாலே போதும். இப்ப தேங்காய் உள்ள சேர்த்துட்டு அதோட ஈரப்பதம் போய் நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்தரலாம். நீங்க மசாலா வறுத்து தேங்காய் சேர்த்து குழம்பு செய்யறதா இருந்தா இது மாதிரி தேங்காவை வறுத்துட்டு சேர்க்கிற போது நமக்கு குழம்பு ரொம்பவே டேஸ்டியா இருக்குங்க. குழம்பு சீக்கிரமா கெட்டு போகாது. அதுவும் புளிக்குழம்பு, காரக்குழம்பு, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பெல்லாம் ஃபர்ஸ்ட் நாளை விட மறுநாள் வச்சிருந்து சாப்பிட்ற போது தாங்க டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். பாருங்க, இப்ப மசாலாவோட தேங்காய் நல்லா வறுபட்டுருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜாருக்கு மாத்திட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப மசாலா பொருளெல்லாம் நல்லா ஆறிடுச்சுங்க. இதை மிக்சி ஜாருக்கு மாத்திரலாம். மிக்சி ஜாருக்கு மாத்திட்டு ஃபர்ஸ்ட் தண்ணி சேர்க்காம நல்லா அரைச்சிடுங்க. அப்பதான் தனியா நல்லா மையும். கொஞ்சம் நல்லா அரைச்சதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்டே நம்ம தண்ணி சேர்த்து அரைச்சோம்னா தனியா சரி வர மையாதுங்க. பாருங்க, இப்போ மசாலா பொருளை அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்தது நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. புளிக்குழம்பு, காரக்குழம்பு, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கெல்லாம் நல்லெண்ணெய் சேர்க்கிற போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. இப்போ எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துடலாம். ஸ்டவ் மீடியம் ஹீட்லயே இருக்கட்டும். வெந்தயம் கருகிடுச்சுன்னா நமக்கு குழம்புடைய டேஸ்டே மாறிடுங்க. இப்போ வெந்தயம் பொரிஞ்சிடுச்சு. இது கூட 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பிலை, பொடியா கட் பண்ண 1/2 கப் சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயத்தை லைட்டா வதக்கிடுங்க. வெங்காயம் அதிகமா வதங்க வேண்டியது இல்லைங்க, லைட்டா வதங்குச்சுனாலே போதும். நீங்க எப்பயுமே செட்டிநாடு ரெசிபியெல்லாம் செய்யற போது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நமக்கு டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். அப்புறம் சின்ன வெங்காயம் உடம்புக்கு ரொம்பவே நல்லதும் கூட. இப்போ வெங்காயம் லைட்டாக வதங்கிடுச்சு. இது கூட மீடியம் சைஸில் நல்லா பழமாக ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளியும் லைட்டாக வதக்கிடுங்க. ரொம்ப வதங்கக்கூடாது, பாதி அளவுக்கு வதங்குச்சுன்னா போதும். என்னென்ன வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காவை உள்ளே சேர்க்க போகிறோம். அந்த கத்திரிக்காயோட சேர்ந்து வெங்காயமும் தக்காளியும் நல்லா நமக்கு வதங்கிடும். அதனால் கொஞ்சமாக வதங்கிச்சுன்னா போதும். இப்போ வெங்காயமும் தக்காளியும் பாதி அளவுக்கு வதங்கிடுச்சு. இது கூட 1/4 கிலோ அளவுக்கு கத்திரிக்காயை 4 கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது மாதிரி 4 கட் பண்ணுற போது உள்ள சொத்தை ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது மாதிரி கத்திரிக்காயை காம்புலேருந்து பிரிஞ்சு வராத மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது இப்போ உள்ள சேர்த்துடலாம். கத்திரிக்காய் நல்லா பிஞ்சு கத்திரிக்காயாக வாங்கிக்கோங்க. அப்போதான் நமக்கு குழம்பு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். பெருசாக எடுத்தீங்கன்னா நமக்கு குழம்பு அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. இப்போ கத்திரிக்காயை உள்ள சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த வெங்காயம் தக்காளி கூட சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கிடுங்க. நம்ம எப்பயுமே கத்திரிக்காயை தனியாக எண்ணெயில் வதக்கி சேர்க்கறத விட இது மாதிரி வெங்காயம் தக்காளியோட சேர்த்து வதக்கிற போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஒரு டைம் நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். பாருங்க, இப்போ கத்திரிக்காய் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கிடுச்சு. இந்த வெங்காயம் தக்காளியும் கத்திரிக்காயும் வதங்குறதுக்கு நமக்கு கரெக்டாக இருந்துச்சுங்க. இந்த அளவுக்கு கத்திரிக்காய் நல்லா சுருண்டு வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற மசாலா விழுதை உள்ள சேர்த்துடலாம். மசாலா விழுது உள்ள சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அந்த மசாலாவுடைய பச்சை ஸ்மெல் போய் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. மசாலா நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம்.
பாருங்க, இப்ப மசாலா நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இது கூட குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி மிக்சி ஜார்லயே சேர்த்து கலந்து சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் பார்த்துட்டு பத்தலைன்னா சேர்த்துடுங்க. நம்ம ஃபர்ஸ்டே வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு தாங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்திருக்கோம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு ஃபர்ஸ்டே வெங்காயம் தக்காளி வதங்குற போது அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா கத்திரிக்காய் சேர்த்துனதுக்கப்புறம் சரி வர வதங்காதுங்க. அதனால கத்திரிக்காய் நல்லா வதங்கி மசாலா பொருளெல்லாம் சேர்த்துனதுக்கப்புறம் நீங்கள் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு கடாயோடைய மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டுங்க. அப்பப்போ இடையில ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுட்டே இருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 10 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. பாருங்க, குழம்பு நல்லா திக்காகி எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. கத்திரிக்காயும் நல்லா சாஃப்டாக வெந்திருக்குங்க. கத்திரிக்காய் ஒன்று கூட உடையவே இல்லை, ரொம்பவே சூப்பராக வெந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு குழம்பு நல்லா திக்கானதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு இப்போ ரொம்பவே டேஸ்டியான செட்டிநாடு ஸ்டைல் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.